98 வைணவ திவ்ய தேசங்களில் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் அமைந்துள்ள அழகிய நம்பிராயர் கோவிலும் ஒன்றாகும். இங்கு சுவாமி நின்ற நம்பி, வீற்றிருந்த நம்பி, பள்ளிக்கொண்ட நம்பி, திருப்பார்க்கடல் நம்பி, திருமலை நம்பி என 5 நிலைகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவும் ஒன்றாகும். இப்படி இந்த ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சுவாமி அழகிய நம்பிராயருக்கு சிறப்பு பூஜைகளுடன் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு பல்வேறு அபிஷேகங்கள் நடந்து தீபாராதனை நடந்தது. இதில் திருக்குறுங்குடி ஜீயர் மட ராமானுஜ சுவாமிகள் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வரும் 11ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. இந்து சமய அறளைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவிலில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணரும், உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பெருமாள் அருள்பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் வைகானச முறைப்படி கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 தினங்கள் நடைபெறுகிறது. திருவிழா நாட்களில் தினமும் காலை தோளுக்கிணியானில் வீதி புறப்பாடு மற்றும் சிறப்பு திருமஞ்சனமும், இரவில் பல்வேறு வாகனங்களில் வீதி புறப்பாடும் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்வாக 10ஆம் திருநாளான இன்று திருத்தேர் விழா நடைபெற்றது. இதற்காக காலையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் தேருக்கு எழுந்தருளினார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமொழி பிரபந்த கோஷ்டியினரால் அருளப்பாடல் நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா ஓடிவா, கோபாலா ஓடிவா என கோஷங்களுடன் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் சுற்றி நிலையம் வந்தடைந்தது. பக்தர்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்று தலமாகவும் நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் திருநெல்வேலி என பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு நிகழ்வாக பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் விழா ஆண்டுதோறும் 10 தினங்கள் வெகு விமர்சையாக நடத்தப்படும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 22ஆம் தேதி சுவாமி சன்னதி உள்பிரகாரத்தில் அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் காலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் இருக்கும் உடையவர் லிங்கம் வெளிவந்து காட்சி கொடுப்பதும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவதும் இந்த திருவிழாவில்தான். திருவிழாவின் சிகர நிகழ்வான பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் வைபவம் இரவு அருள்மிகு காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெற்றது. அதன்படி ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருக்க பக்கத்தில் முருக பெருமானும் பாண்டிய மன்னனும் வணங்கியபடி நிற்கின்றனர். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி நகரை ஆட்சி செய்யும் பொறுப்பை சுயம்புவாக உருவான நெல்லையப்பருக்கு கோவில் கட்டிய முழுவதும் கண்ட ராமபாண்டியன் மன்னனிடம் ஒப்படைக்கும் திருவிளையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் தன்னிடம் இருந்த செங்கோலை தனது மகனான சுப்பிரமணியன் மூலமாக ராமபாண்டியன் மன்னனுக்கு வழங்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. பின்னர் சுவாமியின் செங்கோல் கோவில் நிர்வாக அலுவலரிடமும் அறங்காவலர் குழு தலைவர் சுவாமியின் திருப்பாதங்களையும் தலைமீது சுமந்து ஆயிரங்கால் மண்டபத்தை வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமியிடம் மீண்டும் செங்கோல் ஒப்படைக்கப்பட்டு திருநெல்வேலி நகரை சுவாமி நெல்லையப்பர் ஆட்சி செய்திட வேண்டி பிரார்த்தனை செய்து பதியங்கள் பாடப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். பங்குனி மாத பௌர்ணமி 1ஆம் தேதியான நேற்று காலை 7:36 மணிக்கு தொடங்கி இன்று 2ஆம் தேதி 7:56 மணிக்கு நிறைவடைந்தது. பக்தர்கள் நேற்றிரவு பௌர்ணமி கிரிவலம் செல்லலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று நண்பகல் முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் திருவண்ணாமலை சாலை பி ஏரிக்கரை மேல் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் கோவிலில் பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று காலை மூலவர் மற்றும் உற்சவர் சுப்பிரமணியர் சுவாமிகளுக்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் உள்ள மணவரையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க புரோகிதர்கள் திருமண சடங்குகள் நடத்த பக்தர்களின் கரகோஷத்துடன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள பொன்பத்தி குளக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் முருகன் திருக்கோவிலில் 53ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சக்திவேல் முருகனுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவில் பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு பக்தர்கள் மீது மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவு இடித்தல், மஞ்சள் இடித்தல், வேல் அணிதல், கொக்கி தேர், காவடி ஊர்வலம் மற்றும் அக்னிச்சத்தி ஊர்வலம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகள் பம்பை மேளதாளம் முழங்க பக்தர்களின் கரகோஷத்துடன் நடைபெற்றன. இந்த திருவிழாவில் பொன்பத்தி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நாள் முழுவதும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள பொன்பத்தி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் முருகன் திருக்கோவிலில் 53ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா பக்தி உற்சாகத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு இன்று காலை மூலவர் ஸ்ரீ சக்திவேல் முருகனுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்து வந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தீமிதி நிகழ்வின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்கள் முழங்கியபடி தீயை மிதித்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் பொன்பத்தி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்வாறு பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற தீமிதி திருவிழா அனைவரையும் ஆன்மீக பரவசத்தில் ஆழ்த்தியது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொன்பத்தி கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி கிரிவலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்கிற முழக்கத்துடன் கிரிவலம் சென்றனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தஞ்சை மாநகர பகுதி பொதுமக்கள் மற்றும் இல்லாமல் பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலில் மக்கள் அதிக அளவு கிரிவலத்தில் கலந்து கொண்டார்கள். மாலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை பக்தர்கள் செல்வதற்கு கிரிவல பாதை முழுவதும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பாதுகாப்புக்கு போலீசாரும் இருந்து வருகின்றனர். ஓம் நமச்சிவாயா, சிவாய நம ஓம் என்கிற பக்தி கோஷத்துடன் பெரிய கோவிலை சுற்றி கிரிவலம் வந்தால் கஷ்டங்கள் தீரும் என்பதனால் நம்பிக்கையுடன் சென்று வருகின்றனர். தஞ்சையில்
இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற தீமிதி திருவிழா பங்குனி உத்திரத்தை ஒட்டி தஞ்சை பர்மா காலனி அங்காள ஈஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் விரதமிருந்து அங்காள ஈஸ்வரி அம்மனை வேண்டிக் கொண்டு தீ மிதித்தனர். பால் காவடி, பறவை காவடி என காவடி எடுத்து சிவகங்கை பூங்காவிலிருந்து ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் வரிசையாக தீக்குண்டத்தில் இறங்கி பக்தியுடன் தீ மிதித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றிய பெண் ஆலயத்திற்கு சென்று அங்காள ஈஸ்வரி அம்மனை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாநகரின் காவல் தெய்வமாக விளங்கும் கோடியம்மன் கோவிலின் பச்சை காளி பவளக்காளி உறவாடும் வைபவம் இன்று அதிகாலை பக்தர்கள் சூழ மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. சோழ மன்னரான விஜயாலய சோழன் காலத்தில் தஞ்சை வெண்ணாற்றங்கரையில் எழுப்பப்பட்ட கோடியம்மன் கோவில் நாயக்கர் மற்றும் மராட்டிய மன்னர்களாலும் போற்றி பாதுகாக்கப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமாகும். சுமார் 1000 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட பச்சை காளி பவளக்காளி உற்சவத்திற்காக கடந்த மாதம் 17ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்வுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக கோடியம்மன் கோவிலில் இருந்து பச்சை காளி மற்றும் பவளக்காளி உருவங்கள் மேலராஜ வீதிக்கு கொண்டு வரப்பட்டன. 3 நாட்கள் நடைபெறும் வீதி உலா நிகழ்வின் ஒரு பகுதியாக மேலராஜ வீதியில் உள்ள சங்கர நாராயணன் கோவிலில் இருந்து பச்சை காளியும், கொங்கணேஸ்வரர் கோவிலில் இருந்து பவளக்காளியும் தனித்தனியாக புறப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான பச்சை காளி பவளக்காளி உறவாடும் வைபவம் இன்று அதிகாலை பக்தர்கள் சூழ மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. திருநீர் நிரப்பப்பட்ட கபாலங்களை ஏந்தியபடி காளி உருவங்களை தூக்கி வந்த காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று முன்தினம் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திர தேரோட்டம் நேற்றும் நடைபெற்றது. முன்னதாக தமிழகம் முழுவதிலும் இருந்து பாத யாத்திரையாக தீர்த்த காவடிகளை எடுத்து வந்த பக்தர்கள் பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். நேற்று மாலை 4:40 மணிக்கு மேல் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பழனி அடிவாரம் வடக்கு கிரி வீதியில் பல்லாயிரக்கணக்கான அரகரா கோஷத்துடன் வடம் பிடித்து திருத்தேரை இழுக்க அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேரோட்டத்தில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உள்ளூர் பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற 4ஆம் தேதி கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் பங்குனி உத்திர திருவிழா நிறைவடைகிறது. பக்தர்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் செய்து வருகிறது. மேலும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஆதிவராகனத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தினை முன்னிட்டு ஆலயத்தில் திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து திருத்தேரில் அமர்ந்தார். பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர். முன்னதாக ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆலய அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி ஸ்ரீ செல்வ கொலஞ்சியப்பர் ஆலயத்தில் பங்குனி மாத காவடி உற்சவம் நடைபெற்றது. புவனகிரி கடை வீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வ கொலஞ்சியப்பர் ஆலயத்தில் பங்குனி மாத உத்தர திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் துவங்கிய உற்சவ விழாவில் நாள்தோறும் பல்வேறு பூஜைகள், வழிபாடுகள், திருக்கல்யாண வைபவம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் சுவாமிக்கு நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக விழாவின் முக்கிய அம்சமாக கருதப்படும் காவடி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டிய பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி உள்ளிட்ட பல்வேறு வகை காவடிகளை தோளில் சுமந்து கடை வீதியில் ஊர்வலமாக சென்றனர். மேலும் நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக பக்தர்கள் செடல் அணிந்து பறக்கும் காவடியில் தொங்கியபடி வீதி உலா வந்த காட்சி பக்தர்களை பரவசப்படுத்தியது. மேலும் செல்வ கொலஞ்சியப்பர் வீதி உலாவாக வந்தபோது பக்தர்கள் வழிநெடுக ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவின் ஒரு பகுதியாக தெப்பல் உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. மேலும் பங்குனி உத்திர விழாவின் இறுதி நாளான நேற்றிரவு கொடியிறக்கம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மலையின் அடிவாரத்தில் உள்ள கோவில் குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பங்குனியை தொடர்ந்து உத்தர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி திருக்கல்யாணம், தேரோட்டம் மற்றும் தெப்பல் உற்சவத்துடன் நிறைவடையும். உற்சவர் மயில் வாகனத்தில் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் குளத்தை வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கருவாழக்கரை மேலையூர் கிராமத்தில் மந்த கருப்பண்ண சுவாமி, காளியம்மன், ஏழை காத்தம்மன், ஊரணி ஐயனார், காசிலிங்க பைரவர், செல்வ விநாயகர் ஆகிய 7 ஆலயங்களின் 114ஆம் ஆண்டு முளைப்பாளி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் வீட்டில் விரதமிருந்து வளர்க்கப்பட்ட முளைப்பாளியை தலையில் சுமந்து வரிசையாக மேளதாளத்துடன் குலவையிட்டு எடுத்து வரும் நிகழ்வில் பல்வேறு வேண்டுதல்களுடன் ஊர் நன்மை வேண்டியும், விவசாயம் செழிக்கவும், குடும்ப நலன் காக்கவும் கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் முளைப்பாளியை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து ஆண்கள் பாடி கும்மி அடித்து வழிபாடு நடத்தி குளக்கரையில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க செம்பனார் கோவில் காவல் ஆய்வாளர் கருணாகரன் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் பங்குனி மாத உத்திரம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகம் வளர்க்கப்பட்டு சிறப்பு ஹோமம், பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் உற்சவருக்கு வஸ்திரம் கட்டி வண்ணமலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சோடச உபச்சாரம் நடத்தி நட்சத்திர தீபாராதனை மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சவருக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டு பூஜையை கண்டு தரிசித்து சென்றனர்.